السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: من وسع على عياله يوم عاشوراء وسع الله تعالى على سائر السنة. أو كما قال عليه الصلاة والسلام வத்தஸ்லீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முறைத்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இஸ்லாமிய மாதங்களின் முதல் வருட பிறப்பு ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அதிலும் மிக குறிப்பாக ஆஷூரா என்கிற உன்னதமான சிறப்பிற்குரிய நாட்களில் நோன்பு வைத்த நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதங்கள் 4. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமின்ஹா அர்பஅத்து ஹுரும், 4 மாதங்களை நான் கண்ணியம் செய்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அதிலே துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்கிற சிறப்பிற்குரிய முஹர்ரம் என்று நம்ம பார்த்தாலே அது கண்ணியமான மாதம், சிறப்பிற்குரிய மாதம் என்று அகராதில் எழுதியிருப்பார்கள். அப்பேற்பட்ட மாதத்தில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக நோன்பு வைத்திருக்கிற நிலையில் இந்த ஆஷூரா என்று சொன்னால் அது அஷர என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அஷர என்று சொன்னால் 10, அதிலிருந்து பிறந்தது தான் ஆஷூரா. பிறை 10, முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 என்பதாக நாம் பார்க்கிறோம். தாசுஆ என்பதாக ஒரு அரபி வார்த்தை இருக்கிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாளுக்கு தாசுஆ, திஸ்அத்துன் என்று சொன்னால் 9, அதிலிருந்து பிறந்தது தான் தாசுஆ. எனவே சிறப்பிற்குரிய சிறந்த மாதத்தில், அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதத்தில் ஒரு சிறந்த காரியமான அமலை நோன்பு வைத்த நிலையில் அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் இருப்பது அவன் செய்த மிக சிறந்த பாக்கியம். அது கோடான கோடி ஹம்து நாம் அவனுக்கு புகழ் சேர்த்தாலும் அதற்கு ஈடாகாது. அந்த 10 என்கிற அந்த வார்த்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றது. 10 என்கிற வார்த்தை குர்ஆனிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவர் சத்தியம் செய்கிறார், அல்லாஹ்வுக்காக நான் சத்தியம் செய்கிறேன் என்று செய்கிறார். அந்த சத்தியத்தை அவர் முறித்து விட்டால், ஒரு விஷயத்திற்காக சத்தியம் செய்கிறார், அந்த சத்தியத்தை அவர் முறித்து விட்டால் என்று சொன்னால், அவர் ஏழை எளிய மக்களுக்கு 10 பேருக்கு உணவளிக்கணும், 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இப்போ இல்லம் எஜித் அவரால் முடியலன்னு சொன்னால் சலாசத்த ஐயாம் 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். அப்போ குர்ஆன்ல 10 என்கிற அஷரா வ இத்ஆமு
மசாக்கின் அஷரா, 10 ஏழைகளுக்கு நீங்க உணவளிக்கணும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தால் என்று சொன்னால், ஒரு முஃமின் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நாடுகிறான். அவன் நியத் வைத்ததற்கு ஒரு கூலி, அந்த நன்மையான காரியம் அவன் செய்தால் 10 நன்மை. ஒரு தீமையான காரியத்தை செய்தால் அவனுக்கு ஒரு தண்டனை. அதுவும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து பார்ப்பாங்க. மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, எவராவது ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நாடினால் அவருக்கு 10 கூலி கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதே போல வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலை ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று நாம் தஃப்சீர்கள் பார்க்கிற பொழுது அது ரமலானுடைய இறுதி 10 என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே 10 என்பதாக திருமறையிலே அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டு கொண்டே வருகிறான். அதே போன்றுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே நமக்கு 10 என்கிற விஷயத்தை குறித்து நிறைய சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக, உங்கள் பிள்ளைகள் 7 வயதானா அவங்களுக்கு தொழும்படி ஏவுங்க. முர்ரு பில் அவுலாதி சபஈன சனா, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயது அடைந்தாலும் தொழும்படி ஏவுங்க. அவங்க 10 வயது அடைஞ்சிட்டாங்கன்னா அடிச்சு தொழுகைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறான். இந்த 10 என்கிற விஷயத்திற்காக சுட்டி காட்டி கொண்டே நான் வருகிறேன். அடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் நிகழும் பொழுது ஒரு 10 காரியங்கள் நடக்கும். சூரியன் மேற்கு திசையில உதிக்கும், தஜ்ஜால் வருவான், அன்னைக்குள்ள சூழ்நிலைகள்லாம் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும், யஅஜூஜ் மஅஜூஜ் வருவார்கள். 10 காரணங்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அதே போன்று அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள், அஷரா முபஷரா என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 சஹாபாக்களை குறித்து சொல்லுவாங்க. இப்படி இந்த 10 என்கிற வார்த்தை குர்ஆன் ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் நிறைய செய்தியும் நமக்கு சொல்லி தருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆஷூரா என்கிற முஹர்ரம் பிறை 10 நாம் எல்லாம் நோன்பு வைத்த நிலையில் இருக்கிற இந்த சிறப்பிற்குரிய நாள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்ட படையினர் கடலுக்குள் இறங்கி வெளியே வருகிற பொழுது அல்லாஹ்வை எதிர்த்து சர்வ அதிகாரம் புரிந்து நான் தான் ரப் என்று மார்த்தட்டி மக்கள் எல்லாம் வழிகெடுத்த ஃபிரௌன் அவருடைய கூட்டம் உள்ளே இறங்குகிற பொழுது அல்லாஹ் கடலை மூடி அழிப்பான் இல்லையா, அந்த வெற்றி நடந்த சிறப்பிற்குரிய நாள் ஆஷுராவுடைய பிறை 10. எனவே அந்த யூதர்கள் எல்லாம், யகூதிகள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள் அன்றைய தினத்திலே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வஹக்கு அவுலா பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய நபி, அவர்களுக்கு ஆக ஏற்றமானவர்கள் நாங்க. சஹாபாக்கள் கேட்கிற பொழுது, யார சொல்றா அந்த நாளில் யூதர்களும் யகூதிகளும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், ரெண்டும் ஒன்று மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய நபி, நமக்கு சொந்தக்காரர். எனவே இதை கொண்டாடும் விதமாக, இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம என்ன பண்ணலாம், வஹாலிஃபுல் ஃபீஹில் யஹூத வன் நஸாரா, அவங்களுக்கு மாற்றம் செய்யணும். நீங்கள் பிறை 9, 10 நோன்பு வைங்க அல்லது 10, 11 நோன்பு வைங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅஸுமன்ன யௌமுத் தாசி, அடுத்த வருஷம் அவங்க உயிரோட இல்லை வஃபாத் ஆயிட்டாங்க, இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க வச்சிருப்பாங்க. எனவே தான் நாம் நோன்பு வைக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், நாம் செய்கிறோம். அந்த பிறை 10 ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அகிலத்திற்கு அல்லாஹ் அவர்கள் பிறந்ததும் அவருடைய தௌபா ஒப்புக்கொண்டதும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்ததும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியேற்றியதும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றியதும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும்,
இதெல்லாம் சஹீஹான கிரந்தத்தில் தபுரானி என்கிற கிதாபிலே இந்த பதிவை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த நபிமார்களுடைய வெற்றி எல்லாம் இந்த ஒரு தினத்தில் அடங்கியிருப்பதால் அதை நன்றி செலுத்தும் விதமாக நாம் என்ன செய்கிறோம்? நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். முன்பெல்லாம் ஒரு நோன்பு இருந்தது. முதல் நோன்பே ஆஷூராவுடைய நோன்பு தான். அது ஃபர்லாக இருந்தது எல்லா சமுதாயத்தவருக்கும். குறைஷிகள் நோன்பு வைத்தார்கள், நபிமார்கள் நோன்பு வைத்தார்கள். இன்னைக்கு நாமும் நோன்பு வைக்கிறோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாமா? சுன்னத்தான நோன்புகள், ஃபர்லான நோன்புகள் அந்த பிறையை ஒட்டி வருவதால் கண்டிப்பாக நாம் வைக்க வேண்டும். நஃபிலா நோன்புகள் வெள்ளிக்கிழமை யாரும் வைக்கக்கூடாது, அது வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது. ஆனால் சுன்னத்தான நோன்புகள், ஃபர்லான நோன்புகள் அந்த தினத்தை ஒட்டி அந்த பிறை வெள்ளிக்கிழமை வருவதால் நாம் நோன்பு வைக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சஹீஹான கிரந்தத்திலே இதற்கு ஆதாரம் நமக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு தினத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தணும். ஒரு சிறப்பிற்குரிய நாள். முதல் மழை பொழிந்தது இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஏறி ஒதுங்கியது இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். பேனாவை அல்லாஹ் படைத்தது ஆஷூராவுடைய தினத்தில் தான். எல்லாம் வானம் பூமி படைக்கப்பட்டது ஆஷூராவுடைய தினத்தில் தான். எல்லாம் சிறப்பிற்குரிய அத்துணை விஷயங்களும் நடந்தது இந்த ஆஷூராவுடைய தினத்தில் இருப்பதனால் மக்களுக்கு அந்த தினத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பதுக்குருணி அல்லாஹ் சொல்றான் தக்கீரும் பி ஐயாமில்லா, மக்களுக்கு இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்கள் எல்லாம் நினைவுபடுத்தி அவர்களுக்கு அந்த நாட்களை சொல்லி நோன்பு வைக்க சொல்லுங்க, அமல் செய்ய சொல்லுங்க என்பதா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற தினங்கள் நாம் நோன்பு வைப்பதும் தான தர்மங்களை செய்வதும், குறிப்பாக ஒரு 10 காரியத்தை உலமா பெருமக்கள் நம்ம கிதாபுகள் வழியா சொல்லி தராங்க. நீங்க இன்றைய நாளிலே நோன்பு வையுங்க, உலமாக்கள் மார்க்க அறிஞர்களை சந்தியுங்க, குல்ஹு அல்லாஹு சூராவை 1000 தடவை ஓதுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்கிற திக்ரை ஓதுங்க. மிக குறிப்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், மன் வஸ்ஸ அலா இயாலி யௌமி ஆஷூரா, எவர் ஆஷூரா தினத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்கிறாரோ, வஸ்ஸ அல்லாஹு தஆலா இலா சாயிர் அலா சாயிரிஸ் ஸனா, பாக்கியுள்ள அனைத்து மாதங்கள் அல்லாஹ் அவருக்கு விசால தன்மையை பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காண்பித்தார்கள். எனவே இவ்வளவு சிறப்பிற்குரிய நாட்கள் இது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய நாட்கள் இது. இந்த இடத்திலே நாம் அமல் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், நோன்பு வைக்க வேண்டும். நேற்று இன்று அல்லது இன்று நாளை 2 நாட்கள் நோன்பு வைப்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். சூமு ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். வஹாலிஃபுல் ஃபீஹி யஹூத வன் நஸாரா, யூத நஸாராக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அதாவது பிறை 9, 10 அல்லது 10, 11. எனவே அற்புதமான ஒரு தினம் இது. இந்த தினத்தினுடைய மகிமையை, சிறப்பை, அல்லாஹ்வுடைய மாதம், இதனுடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். எல்லா நபிமார்களுடைய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். மறுபக்கம் கர்பலா யுத்த காலத்திலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹீதை நாம் பார்க்கிறோம். யசீத் என்கிற அந்த கொடியவன் ஹுசைன் ரலியல்லாஹுவை கொன்று குவித்தான், அவருடைய தலையை தனியாக வெட்டினான். எவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தம். மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தாலும் இந்த ஒரு செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தரும். அவர்கள் செய்யக்கூடிய, அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தங்கள் மார்களில் கிழித்துக் கொள்வதோ, முகத்தில் அடித்துக் கொள்வதோ, சட்டையை கிழித்துக் கொள்வதோ, இதெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு புறம்பானவை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின் உம்மத்தி, இவர்கள் என் உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. முகத்தில் அடித்துக் கொள்வர்களும் சட்டையை கிழித்து தங்களை தாங்களே அடித்து வருத்தி கொள்வதும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் யாராவது ஒரு உறவினர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வஃபாத் ஆயிடுன்னு சொன்னா 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இழந்தவள், அவள் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். இது மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி.
மற்ற எதுவாக இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வஃபாத்து மிகப்பெரிய ஒரு துக்க நாள், நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தந்தாலும் அவளுக்காக நம்ம யாசின் ஓதி துவா செய்யலாம். அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள், அஹ்ல பைத்தை நீங்கள் பிரியப்படுங்கள், அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், மரியாதை செய்யுங்கள் என்பதெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். ஹுசைனும் மின்னி வான மின்ஹு, ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் 2 பேரையும் முதுகுல வச்சு அவங்க சவாரி செய்வாங்க, தெருக்களில் கூட்டு வருவாங்க. நிறைய பாசம், நிறைய அன்பு, மிக சிறந்த ஒரு அந்த போர்க்களத்திற்கு எத்தனையோ சஹாபாக்கள் தடுத்தும் நாங்கள் அஹ்லே பைத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்று முன்னாடி சென்று வீரத்தை தியாகத்தை வெளிப்படுத்தியவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த காலத்திலும் மறக்க முடியாது. ரத்தம் சிந்தியது. அந்த வஃபாத்திற்கு முன்பாகவே 2 ரக்காத் நான் தொழுது விட்டு வருகிறேன், அப்பொழுது நீ பார்த்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். இதற்கு இந்த வஃபாத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் தான் உண்டாகும். ஏன்னா அவங்க அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. எத்தனையோ மக்கள் 12,000 கடிதங்கள் அனுப்புனாங்க, அவருடைய ஆட்சி சரியில்லை, மாத்துங்க, நீங்க பொறுப்பாளராக இருங்க. நிறைய 12,000 கடிதங்கள் வந்துச்சு. எவ்வளவோ முயற்சி செய்தும் முன் வராத பொழுதுதான் இவர்கள் நான் அங்கே சென்று பார்க்கிறேன் என்பதாக சென்றார்கள். அந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். எனவே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவை மட்டும்தான் இங்கு கூடும், அனுமதிக்கப்படாதவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் அதிகம் அமல்கள், திக்ருகள், துவாக்கள், நோன்புகள், முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் எல்லாம் செய்யணும். குறிப்பாக நம்முடைய வீட்டார்களுக்கு அதிகம் நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். மன் வஸ்ஸா அலா இயாலிஹி, உங்களுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது விருப்பப்படுகிற பொழுது அந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றுன்னு சொன்னால் அல்லாஹ் மற்ற மாதங்கள் உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி தருகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அற்புதமான இந்த தினத்தில், இந்த நேரத்தில் நாம் இதெல்லாம் நினைவு கூறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அதே போன்று இந்த ஆஷூரா தினத்தில் தான் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகள் நிகழ்ந்தது. ஒரு வெற்றி பாதை அல்லாஹ் திறந்து காண்பித்தான். இன்னொரு பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வஃபாத் செய்தி, இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு பல்வேறு படிப்பினை செய்தி சொல்லி தருகிறான். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் ரப்புக்கு கட்டுப்பட்ட விதம், இது எல்லாமே இந்த முதல் மாதத்திலே ஹிஜ்ரியிலே அடங்கியிருக்கிறது. அது போன்ற சிறந்த தன்மைகள் நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஐவேளை தொழுபவர்களாக இன்றிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். சிறந்த ஒரு புதிய வருட பிறப்பில் இருக்கிற நாம் பெரும் பாவங்கள் விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ, எதை செவிமடுத்தோமோ அதை வரும் நாட்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஹ்லே பைத் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை பிரியப்படக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நாம் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.